பேச்சுனாலே இந்த கொஞ்சம் நடிங்க பாஸ் ப்ரோக்ராமாக தான் எனக்கு இருக்கும். ஏன்னா ஒரு அந்த அளவுக்கு வராது. ஸோ எனக்கு பேசி கை தட்டி வாங்கலாம் பழக்கம் இல்லை. பேசாமல் நீங்களே ஃபஸ்ட்டு கை தட்டிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணதுக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மை ஒய்ஃப். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அதான் மகேந்திரன் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்டோட அம்மா ஸோ லைக் மது அண்ட் கார்த்திக். ஸோ அவங்க எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி அவங்க என்னோட ஃப்ரெண்டோட ஒரு ஃப்ரெண்டு என்னோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நாங்கள் பண்ணியிருந்தோம். நானும் சபரியும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு ஸோ அவங்க வந்து கேட்டாங்க, நல்லா இருக்கேன் ஷார்ட் ஃபிலிம், ஓகே நம்ம சேர்ந்து ஒரு ஏன் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டாங்க. ஸோ அப்படி உருவானது தான் இந்த ஒரு ஆல்பம் சாங். ஸோ சாங் அப்படிங்கும்போது வந்து யூஸ்வலாக வந்து ஒரு டான்ஸ் அது மட்டும் நிறைய சாங்ஸ் அப்படி வருது. ஸோ நல்லாவும் இருக்குது. பட் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அரௌண்ட் பண்ணணும். அந்த சாங்குக்குள்ளே ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருந்தால் ஒரு கான்செப்ட் நல்லா இருக்குங்கிற மாதிரி சபரி சொன்னார். ஸோ எனக்கு இனிஷியலாக எனக்கு வந்து ரொம்ப ஆக்சுவலி எப்படி இது கன்வே ஆகுமா அப்படின்லாம் இருந்தது. பட் விஷுவலாக பயங்கரமாக சபரி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து ஏன்னா இது பொருட்செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலி. ஓகேங்களா, யூஸ்வலாக ஒரு சாங் ஒரு செட்டுக்குள்ளே எடுக்காமல் இது ஒரு 3-4 லொக்கேஷன் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கான அத்தனை சப்போர்ட்டுமே வந்து மது அண்ட் கார்த்திக் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் அண்ட் மது. அண்ட் தென் நெக்ஸ்ட் டு என்னோட ஹீரோயின் அம்மு அபிராமி. ஸோ எனக்கு வந்து அவங்களோட ஒர்க் பண்ணுறதுல வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி அவங்கள வந்து ராட்சசன் படத்துலேருந்து அவங்களோட ஒரு ஃபேன் தான். அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அந்த வே ஷி கேரி, இது எல்லாமே பயங்கரமாக பண்ணுவாங்க. அந்த அசுரன் வந்து நான் மிகப்பெரிய ஃபேன் அவங்களுக்கு. ஸோ இந்த சாங் நாங்கள் பண்ணலாம் அப்படிங்கும்போது என்னோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் இருந்ததும் அவங்க தான். ஸோ லக்கிலி அது எங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு. ஏன்னா இனிஷியலாக கொஞ்சம் ரொம்ப யோசித்தோம், ஓகே நம்ம ஒரு நியூ கம்பர் நம்ம கூட எப்படி அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அவங்க ஷீ இஸ் வெரி ஸ்வீட். அவங்களுக்கு கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, மியூசிக்கும் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலாம் மகேஷ் அப்படின்னாங்க. ஸோ வந்தாங்க. அவங்க வந்து லைக் என்ன அந்த சாங்குக்குள்ளே வந்து ஒரு வாட்டி நாங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு வந்துருங்க, ஒரு 12 மணிக்கு அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய இடத்துல கூப்பிட்டுருக்கோம். பட் ஐம் சாரி ஃபார் தட். சம்டைம்ஸ் ஏன்னா அது ரோட்டில் ஷூட் பண்ணும்போது ரெயின் எஃபெக்ட்லாம் பண்ணுறோம் சமயத்தில் இருக்கும்போது கொஞ்சம் க்ரௌட் இருக்கனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். பயங்கர அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம இந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் ஸ்ரீபி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் டு ஒரு 10 வருஷமாக எனக்கு அவர் நல்லாவே தெரியும். 10 இயர்ஸ் நான் அப்போ முன்னாடி வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரோல் பண்ண ஒரு சின்ன படத்தில் மூலியமாக எனக்கு ஒரு பழக்கமானாரு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அப்போலேருந்து நாங்கள் நிறைய பேசிட்டே இருப்போம் சினிமா பற்றி. ஓகே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது நமக்கு அதுக்கு அது மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அமையணும், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ அப்போ வந்து இப்போது கார்த்திக் மது இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு அடுத்த செகண்ட் எனக்கு தோணுது வந்து ஸ்ரீபி தான். ஸ்ரீபி நம்ம வந்து ஒரு ஆல்பம் ஒன்று இருக்குது, அந்த ஆல்பம் நம்ம பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கும்போது அவர் வந்து பயங்கர எக்ஸைட் ஆகி வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வருஷன் வந்து ஒரு 7வது வருஷன் இது. ஸோ இதுக்குள்ளே வந்து ஏன்னா கொஞ்சம் ரிலீஸஸ் தள்ளி போகும்போதெல்லாம் அவர் அதுக்குள்ளே என்னென்ன இம்ப்ரூவைஸ் என்ன பண்ணலாம், இன்னைக்கு ட்ரெண்டுக்கு இப்போ என்ன பண்ணலாம். ஏன்னா சாங்ஸுங்கிற பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ட்ரெண்ட் இயர் மாறிட்டே இருக்குது. ஸோ இன்னைக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து அப் டு டேட் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு வாரம் வரைக்கும் கூட ஹி இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இன்னைக்கு அது கரண்ட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. பயங்கரமாக வந்திருக்கு ஸ்ரீவி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் இந்த சாங்கை அழகாக பாடி கொடுத்த 2 நபர்கள், ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் தென் நரேஷ் ஐயர். ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த க்ரூவில் முக்கால்வாசி பேர் நான் ஃபேன் தான். அப்படிதான் வந்து இந்த சாங் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஜிவி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த சாங்கை இந்த மாதிரி யங் டீமுக்கு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி பாடினதுக்கு, ஸோ நம்பிக்கை வச்சு பாடினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் நரேஷ் ஐயர் சார், உங்கள் சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்காத நாள் கிடையாது. நான் பைக் ஓட்டும் போதெல்லாம், காலேஜ் போகும்போது எப்போவுமே வந்து ஐ யூஸ் டு லிசன் உங்களோட சாங்ஸ் தான். ஸோ அவ்வளோ சூதிங்கான ஒரு வாய்ஸு, அது உங்களை பற்றி சொல்லணுங்கிறது அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ. உங்கள் கூட எனக்கு ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே மாதிரி நரேஷ் சார் வந்து நிறைய எவ்வளோ பாடல்கள் அவர் பாடியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஆல்பம் தானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாடிட்டு உடனே போகாமல் எத்தனை கரெக்ஷன்ஸ் நம்ம கூப்பிட்டாலுமே அவர் அழகாக வந்து ஃபஸ்ட் டைம் பாடும்போது எப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாரோ அதே மாதிரி தான் இருப்பார். சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். தேங்க்யூ ஸோ மச் நரேஷ் சார். தென் ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் எனக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ட் இருக்குது. என்னன்னா வந்து ஆக்சுவலாக அவரோட ஸ்டூடெண்ட் நான் என்னோட காலேஜ் டைம் இருக்கும்போது அவர் ஸ்டூடெண்ட், நான் அவரோட ஸ்டூடெண்ட்டாக தான் ஜாயின் பண்ணி இன்னைக்கு வந்து அவர் கூட ஒரு படம் வந்து நான் ஒரு படம் பண்ணேன், தூக்குதலின் படத்துக்கு அவர் தான் கொரியோகிராஃப் பண்ணார். இப்போ அந்த ஆல்பமும் அவர் தான் பண்ணுறாரு. ஸோ எனக்கு அவருக்கும் அவ்வளோ பெரிய பாண்டிங் இருக்குது.
ஸோ அவர்கிட்டேருந்து நான் டே டு டே லைஃப்பில் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா ஒரு சாங் அப்படிங்கும்போது சாங் ஒரே மட்டும் பண்ணிட்டு அதை எப்படி விஷுவல் எடிட் மட்டும் பண்ணிட்டு போகாமல் அந்த சாங்கை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், எப்படி அந்த மக்கள்கிட்ட போய் சேர்க்கலாம், அது டாப் டு பாட்டம் அவர்கிட்ட போனதுலேருந்து அந்த ப்ராடக்ட் அவர்கிட்ட முடிஞ்சு அது வெளியில் மக்கள் கையில் போகிற எண்டு வரைக்கும் அந்த பாய் அப்படின்னு ட்ரெயின் ஏற்றி விடுற அளவுக்கு, கை காட்டுற அளவுக்கு அவர் வந்து எல்லா வேலையும் செய்வார் ஆக்சுவலி. ஸோ எனக்கு வந்து ரொம்ப உண்மையிலே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் இது. ஸோ இது